காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க எனக்காக நீங்கள் இதை பண்ணுங்க. அப்போ உண்மையிலேயே பெண் வழக்கறிஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத ஒரு பெண்ணா இருந்து சொல்றதுக்கான இடம் அங்க நம்மளுக்கு கிடைக்கல. ஆக்சுவலி பார் கவுன்சில் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது வந்து ஒரு நேஷனல் பாடி. அதுக்கப்புறம் பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்கு. லைக் இப்போ டாக்டர்ஸ்க்கு கூட ஒரு ப்ரொடெக்ஷன் லா இருக்கு, ஆனால் அட்வொகேட்ஸ்க்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் லா இல்லை. அண்ட் அட்வொகேட்ஸ் மேலே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் தாக்குதல் நடத்துறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்போடு கூடிய தொழில் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு ஜூனியர் அட்வொகேட்டும் முதல்ல உணரணும். இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த தொழிலுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது. அந்த கம்பீரத்தை நம்ம மனசில் நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். வழக்கறிஞர்களுக்கு பெண் கொடுக்குறவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல சட்ட ரீதியான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகள் கொடுத்துட்டு வராங்க அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம். இன்னைக்கு அவங்க கூட தான் இணைஞ்சிருக்கோம். மேம் வணக்கம். வணக்கம். நிறைய விதமான சட்ட சந்தேகங்களுக்கு நேயர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நீங்கள் தீர்வுகள் கொடுத்துட்டு வரீங்க. வர இருக்கிற பார் கவுன்சில் எலெக்ஷன்ஸை பற்றி நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில்களுக்கு நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக. முதல்ல இந்த பார் கவுன்சில் அப்படின்னா என்ன மேம்? ஆக்சுவலி பார் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 கீழே எஸ்டாப்ளிஷ் ஆனது. இந்த லீகல் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சட்ட தொழிலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த சட்ட தொழிலை வந்து ஒரு சரிவர நடத்துறதுக்கு அட்வொகேட்ஸை கவர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பாடி, அதுதான் பார் கவுன்சில். இதில் இந்த பார் கவுன்சிலுடைய ரோல், அதனுடைய வேலை அப்படின்னா என்ன? ஆக்சுவலி பார் கவுன்சில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது வந்து ஒரு நேஷனல் பாடி. அதுக்கப்புறம் பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பார் கவுன்சில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் சேர்த்து ஒரு பார் கவுன்சில் இருக்குது. இவங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வொகேட்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் ஆர் அட்வொகேட்ஸ்க்கான வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட எத்திக்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் காண்டக்ட் அந்த எத்திக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு அட்வொகேட்ஸ் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதில் டிசிப்ளினரி கமிட்டி அமைச்சு அதை விசாரித்து அவர் எத்திக்கலாக இந்த ப்ரொஃபஷனை பண்ணியிருக்காரா, அவரோட காண்டக்ட் இதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அட்வொகேட்ஸ்க்கோட வெல்ஃபேருக்கான விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு தான் பார் கவுன்சிலோட மெயின் மோட்டோ வந்து அதுதான். பார் கவுன்சில் வந்து லீகல் ப்ரொஃபஷனலை ரெகுலரைஸ் பண்ணுறதும் அட்வொகேட்ஸை கவர்ன் பண்ணுறதும் தான் பார் கவுன்சிலோட ப்ரைமரி ரோல். அதற்கப்புறம் உங்களுக்கு வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்சூரன்சஸ், குரூப் இன்சூரன்சஸ், இந்த மாதிரியெல்லாம் அவங்க போடுறாங்க. அப்புறம் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்களோட குடும்பங்களுக்கு, இப்போ ஒரு வழக்கறிஞர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பொருளாதார ரீதியான அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அண்ட் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க எஷ்யூர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷன், இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் வழியாக தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இந்த பாடி வந்து இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனையும் அட்வொகேட்ஸையும் கவர்ன் பண்ணி ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பார் கவுன்சிலில் பொதுவாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இதனுடைய ஹைராக்கி, அதாவது படிநிலை அப்படின்னா என்ன? ஆக்சுவலி தமிழ்நாடு பார் கவுன்சில் அப்படிங்கிறதுக்கு வந்து 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 25 மெம்பர்ஸும் எலெக்டட் மெத்தடில் தான் இருந்தாங்க. பட் இந்த முறை வந்து இதில் வந்து விமெனுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விமென் ரிசர்வேஷன் பார் கவுன்சில் மெம்பர்ஸில் இருந்ததில்லை. இப்போ வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 25 மெம்பர்ஸில் 7 மெம்பர்ஸ் வந்து விமெனாக இருக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் 5 பேர் வந்து எலெக்ஷன் மெத்தடில் அவங்க எலெக்ட் ஆவாங்க. மீதி 2 பேர் வந்து கோஆப்ட், அவங்கள வந்து நாமினேட் பண்ணி அவங்கள கொண்டு வராங்க. ஸோ மொத்தம் 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஹையரார்கி அப்படின்னா என்னென்னா, இந்த 25 மெம்பர்ஸ் எலெக்ட் ஆனதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மேன் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கமிட்டிஸ் இருக்கும், நிறைய டிசிப்ளினரி கமிட்டி, என்ரோல்மெண்ட் கமிட்டி, அந்த மாதிரி கமிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த 25 மெம்பர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே அவங்க மேற்பார்வையில் நடக்கும். பொதுவாக இந்த பார் கவுன்சிலுடைய எலெக்ஷன் மெத்தடுங்கிறது எப்படி நடக்கும்? அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறாங்க, அப்படின்னா என்ன? ஆக்சுவலி இது வந்து ப்ரெஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓட்டிங் சிஸ்டமில் தான் வந்து இங்கே ஓட்டை எலெக்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸை. இப்போ எப்படின்னா ஒரு வாக்காளர், ஒரு
ஓட்டு போடுறவங்களுக்கும் வந்து 25 ஓட்டு போட முடியும். ஏன்னா 25 மெம்பர்ஸ் எலிஜிபிள் ஃபார் பார் கவுன்சில். அப்போ ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவர் வந்து 25 மெம்பருக்கு ஓட்டு போடலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரெஃபரன்ஷியல் சிஸ்டம்ல போடுவாங்க. இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாரு, மொத்தம் 25 மெம்பர்ஸ் அவருக்கு ஓட்டு போடலாம். இப்போ 23 மெம்பர்ஸ்க்கு ஓட்டு போடலாம். அப்போ 23 பேர்ல ஃபர்ஸ்ட் யாருக்கு இவர் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட முதல் ஓட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஓட்டு அந்த ஏக்கு கொடுப்பாரு. நான் இவருக்கு அப்புறம் இவருக்கு ஒரு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இரண்டாவது ஓட்டு அந்த பிக்கு போகும், மூன்றாவது ஓட்டு சிக்கு போகும். அந்த மாதிரி அவங்க ப்ரெஃபரன்ஷியல் சிஸ்டமில் அவங்க ஓட்டிங் போட்டுட்டு வருவாங்க. எலெக்ஷன் முடியும் போது கவுண்டிங் எப்படி போகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஓட்டு தான் கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இவர் ஏக்கு போடுற ஓட்டு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஓட்டு தான் ரெஃபர் ஆகி ஏ வந்து அவருக்கு ஒரு ஓட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு கிடைச்சதா வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருவேளை இவர் வந்து ஏக்கு போடுறாரு இல்லைங்களா, ஏ வந்து ஒரு குறைவான வாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து தோற்று போயிட்டு தான் வெளியில் வருவார். அவருக்கு போட்ட ஓட்டர், அவருக்கு வாக்களிச்சார் இல்லைங்களா, அவர் வந்து பிக்கு செகண்ட் ஓட்டு போட்டிருக்காரு. அப்போ இந்த செகண்ட் ஓட்டு பியுடைய முதல் ஓட்டா கால்குலேட் ஆகும். ஒருத்தர் வந்து ஓட்டு போட வரவர் 23 ஓட்டு வரைக்கும் போடலாம். அதில் அவர் ஃபர்ஸ்ட் ஓட்டு, அதாவது முதல் ப்ரெஃபரன்ஸ் அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவரை முதல் வாக்கு அவருக்கு கொடுக்கணும். இரண்டாவது வாக்கு, மூணாவது வாக்குன்னு 23 வாக்கு வரைக்குமே அவங்க கொடுக்கலாம். பட் செலக்ட் பண்ணும்போது, கவுண்டிங் பண்ணும்போது முதல் வாக்கு அவங்க கவுண்ட் எடுத்துப்பாங்க. அந்த வேட்பாளர் வந்து குறைவான வாக்கை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இரண்டாவது வாக்கு அளித்தவருடைய வாக்கு வந்து, இந்த இரண்டாவது வாக்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காரோ அவருக்கு முதல் வாக்காக திரும்ப கணக்கெடுக்கப்படும். இதுல யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? கண்டிப்பா கற்றறிந்த வழக்கறிஞர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது வந்து பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ண வழக்கறிஞர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இப்போ நிறைய பேர் வந்து லா படிப்பாங்க, பட் அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டாங்க. பார் கவுன்சிலோட மிக முக்கியமான ரோலில் இந்த என்ரோல்மெண்ட்டை பார்க்குறது. வரக்கூடிய வழக்கறிஞர்களை என்ரோல் பண்ணுவாங்க. அந்த யார் ஒரு வழக்கறிஞரை என்ரோல் பண்ணுறதுக்கும் பார் கவுன்சிலுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது. ஒரு வழக்கறிஞரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு தடுக்கிறதுக்கும் பார் கவுன்சிலுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அப்போ ஒரு என்ரோல் பண்ண வழக்கறிஞர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதாவது ப்ராக்டிசிங் லாயர்ஸ் who are already enrolled under பார் கவுன்சில், அவங்க மட்டும்தான் இதில் ஓட்டு போட முடியும். பொதுவாக இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் தான் வந்து ஓட் கேன்வாசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். பார் கவுன்சில் எலெக்ஷன்லையும் இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஒரு பார் கவுன்சில் எலெக்ஷனுங்கிறது தமிழ்நாடு மாநிலம் முழுமைக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து இப்போ நடக்குது. ஸோ அப்போ ஒரு வழக்கறிஞர் நிற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாடு முழுமையிலும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்கிட்டையும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்கிட்டையும் அவர் வாக்கு வாங்கணும்னு நினைப்பாரு. அப்போ போய் எல்லா ஊர்லேயும் எல்லா பார் அசோசியேஷன்ஸ்லையும் எல்லா வழக்கறிஞர்கள்கிட்டையும் அவங்க போய் ஓட்டு கேட்குற அந்த கேன்வாசிங் முறை கண்டிப்பாக நடக்கும். காசு கொடுத்து ஓட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இது உண்மையா? ஆக்சுவலி இதில் ஓட்டு போடுறவங்க எல்லாரும் வந்து சாதாரண மக்கள் கிடையாது, பாமர மக்கள் கிடையாது, கற்றறிந்த வழக்கறிஞர்கள் தான் இவங்க ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக ஓட்டு போடுறோம், யாருக்காக ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க எனக்காக நீங்கள் இதை பண்ணுங்க, வழக்கறிஞர்களுக்காக நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரியான இதுலேயும் காசு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் கற்றறிந்தவர்கள், லிட்ரேட் பீப்புள். அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எது சரி எது தவறுன்னு. பார் கவுன்சிலுக்குன்னு ஏதாவது தனி சட்டம் இருக்கா, இல்லை வழக்கறிஞர்களுக்குன்னு ஏதாவது தனி சட்ட அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. வழக்கறிஞர்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதுதான் அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961. பார் கவுன்சில் வந்து இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 கீழே தான் எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஸோ பார் கவுன்சிலோட ரூல்ஸ் அண்ட் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறதும் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961லேயே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வர இருக்கிற பார் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க, இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஆக்சுவலி பார் கவுன்சில் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு வழக்கறிஞர் நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இதில் வந்து ஒரு வழக்கறிஞர் நலனை முடிவெடுக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து வழக்கறிஞர் நலன் என்ன வேணும், உண்மையிலே வழக்கறிஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அங்கே யாராவது ஒருத்தர் சொல்லணும். பெண் வழக்கறிஞர்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுடிஷியல் சைடில் லைக் இந்த பார் கவுன்சில்ஸில் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமலே இருந்துட்டு வந்தது. அப்போ உண்மையிலேயே பெண் வழக்கறிஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறதுக்கான இடம் அங்கே நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ வந்து ஒரு பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பெண் வழக்கறிஞராக பெண் வழக்கறிஞர்களுக்கு என்ன தேவை, பெண் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றங்களில் என்னென்ன வசதிகள் தேவைப்படுது,
என்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும், ஒரு சம வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இல்லையா? அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத என்னால் என் குரலில் அங்கே வலியுறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்களில் பெண் வழக்கறிஞர்கள் நிறைய வராங்க, இளம் பெண் வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ என்கிட்ட நிறைய இளம் பெண் வழக்கறிஞர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த வழக்கறிஞர் தொழில் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களோட பார்வையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருசாக வருமானம் வரக்கூடிய தொழில் கிடையாது. முன்னாடிலாம் இப்போது எப்படின்னு எனக்கு தெரியல, ட்ரெண்டில் ஒரு பீரியடில் வந்து வழக்கறிஞர்களுக்கு பெண் கொடுக்குறவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்டில். என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்கம் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ இன்கம் வரும், எனக்கு மாதம் 40,000 நான் கரெக்டாக மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரால் சொல்லவே முடியாது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இன்கம் இல்லை அப்படிங்கும்போது வந்து ஒரு சரியான தொழிலாக வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்போது அந்த குடும்ப நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார் கவுன்சில்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போகிற ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் கொடுக்கணும். அப்போ அந்த ஒய்ஃபுக்கு வந்து என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ, அதெல்லாம் பார் கவுன்சிலில் இருந்தும் நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம ஹஸ்பண்ட்க்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு பெண் வழக்கறிஞர் இருந்தாலும் அவர் குடும்பத்திற்கும் சில நலத்திட்டங்களை இவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி, இப்போ நிறைய இளைஞர்கள் வராங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, நம்மளுக்கு என்ன தேவையோ இங்கே போய் நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல நம்ம கேட்கலாம், இதெல்லாம் ஒரு நலத்திட்டமாக எங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தி கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த விஷயத்தை கேட்கறதுக்கான அவங்களோட குரலாக அங்கே நான் ஒலிக்கணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி என்னென்னா, இந்த அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன், லைக் இப்போ டாக்டர்ஸ்க்கு கூட ஒரு ப்ரொடெக்ஷன் லா இருக்குது, ஆனால் அட்வொகேட்ஸ்க்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் லா இல்லை. அண்ட் அட்வொகேட்ஸ் மேலே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் தாக்குதல் நடத்துறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதற்கு எதிராக ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படணும். அது பார் கவுன்சிலோட ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார் கவுன்சில் அதற்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும், அதற்கும் நாங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. அந்த பங்களிப்பை வந்து ஒவ்வொரு பார் கவுன்சிலும் உறுதி செய்யணும், ஸ்டேட் பார் கவுன்சிலும் உறுதி செய்யணும். அதுவும் தமிழக பார் கவுன்சில் வந்து இந்த வழக்கறிஞர்களை சமூக பொறுப்போடு எப்படி நடந்துக்க சொல்கிறது, எப்படி வந்து சமூக பொறுப்புடன் அவர்களை வந்து அவங்களோட பங்களிப்பை சமூகத்திற்காக கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்லையும் இறங்கலாம் அப்படின்றது தான் என்னோட குரலாக அங்கே ஒலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை நிறைய இளம் வழக்கறிஞர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த தடவை ரொம்ப அதிகமான இளம் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து இந்த ஓட்டிங் சிஸ்டம் என்ன, பார் கவுன்சில் எப்படி செயல்படுது, பார் கவுன்சிலோட ரோல் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்னா, இளம் வழக்கறிஞர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை பார் கவுன்சில் வழியாக அவங்க உறுதி செஞ்சுக்கலாம். பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்டுக்கலாம். அவங்களுக்கு மென்டார்ஷிப், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க பார் கவுன்சில் கிட்ட போய் கேட்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணலாம். இதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. என்னென்னா, இந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்போடு கூடிய தொழில் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு ஜூனியர் அட்வொகேட்டும் முதல்ல உணரணும். நமக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு உரிய மரியாதை அப்படிங்கிறது எதுலேருந்து வரும் அப்படின்னா, நம்மளோட டிரான்ஸ்பேரன்சி அண்ட் நம்ம எத்திக்ஸ், இதிலிருந்து தான் நமக்கான மரியாதையை நம்ம கெயின் பண்ண முடியும். இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த தொழிலுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது. அந்த கம்பீரத்தை நம்ம மனசில் நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கம்பீரமாக வெளியில் நடக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் முதல்ல வந்து நம்ம ஊருக்கெல்லாம் நீதி வாங்கி கொடுக்கணும், நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நீதியும் நியாயமும் நம்ம மனசுலையும் இருக்கணும் அப்படிங்கிறத இளைஞர்கள் முதல்ல எடுத்துக்கணும். உள்ளார போகிற மெம்பர்ஸ் நாங்கள் கூட கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஓட்டு போடுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வழக்கறிஞர் தொழிலுக்குரிய கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் எந்த இடத்துலையும் இழக்காமல் இந்த தொழிலை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய விஷயமாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ரைட் டு ஓட் இஸ் ஓட்டிங் ஃபார் வாட் இஸ் ரைட். ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ, யார் சரின்னு படுதோ, இவங்க தான் இந்த இடத்துக்கு சரியான நபர்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்களுக்கு உங்களோட ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டை கொடுங்க. எங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பொறுமையாக அவங்களுடைய நேரத்தை செலவழித்து பதிலளித்துக்கு நன்றி. நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.